தலைப்பு பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் சொல்லுவோம். பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் சொல்றப்ப அது 2-3 இருக்கு. ஒன்னு, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தண்ணியில மூழ்கி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். 2, பரிசுத்த ஆவியில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பரிசுத்த மொத ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் பெறாங்க. 3, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதால், அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருப்பதால், அவர் சத்தியத்துக்கு செவி கொடுப்பதால் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால் பழைய மனுஷனா இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள். அதனாலதான் பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கிறோம். அவர்கள் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா, மோசே என்னெல்லாம் உபதேசம் நியாயப்பிரமாணத்தை வாங்கி கொடுத்தாரு, எங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தர் கீழ்ப்படியணும்னு சொன்னாங்களோ அது எல்லாவற்றுக்கும் மோசே சொன்னதுக்கெல்லாம் அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. மோசே சொன்னதுக்கெல்லாம் செவி கொடுத்தாங்க. அதனால அவர் தான் எங்க தலைவர், கர்த்தர் நியமித்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அவங்க ஏற்றுக்கொண்டதுனால, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால செங்கடலை தாண்டின எல்லாரும் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள்.